அவ்வளோதான் போச்சு போங்க. நமக்கு காலையிலேயே ஆப்பு வச்சு விட்டுட்டாங்க. காலையில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. இன்னைக்கு காலையில் வந்துட்டு அம்மா வெண்டைக்காய் பொரிச்சிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா 2 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வெண்டைக்காய் பொரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்குள்ளே போயிட்டு வெண்டைக்காய்லாம் வந்துட்டு எவ்வளோ முளைச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடச்சிதுங்க. இருந்ததெல்லாம் பொரிச்சிட்டு வீட்டுக்கு அளவாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அக்ரி ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் பொரிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சின்னதாக ஒரு செடி இருந்தது. அதுலேயே ஒரு வெண்டைக்காய் முளைச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறுல அந்த வெண்டைக்காவை பிடுங்க போய் வெண்டைக்காய் செடி கையோடு வந்துருச்சுங்க. எங்கள் அம்மா பார்த்து சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி உன்னை பிடுங்க விட்ட காரியத்துக்கு நீ நல்லா பிடுங்குற வேலையை பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு வெண்டைக்காவை மட்டும் பிடுங்கி எடுத்துகிட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு மஞ்சக்காட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு சாம்பிளுக்காக வந்துட்டு இது பட்டன் மஷ்ரூம் மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்காக வந்துட்டு போட்டிருந்தாங்க. சாம்பிளுக்காக போட்டிருந்த பட்டன் மஷ்ரூம் வந்துட்டு நான் வாங்கினது என்னமோ ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் வந்துட்டு பட்டன் மஷ்ரூம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு வந்திருந்தது வந்துட்டு சிப்பி காளான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் பட்டன் மஷ்ரூம்னு நினச்சி வந்து மேலே போட்டிருந்தேன். மேலே போட்டிருந்ததுக்கு வந்துட்டு முளைச்சி வரும்போது தான் தெரிஞ்சது அது சிப்பி காளான்னு. ஆனால் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் முளைச்சிருக்கு. டாட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.